இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். ஓகே, ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, எதனால் ஏற்பட்டதுன்னா ஹீமோலிசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஏற்படுது. இதில் வந்து அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அதிகமாக ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, ஹீமோலிசிஸ் தான் மெயின் காசு சொல்லிட்டோம். அப்புறம் ஹீம் அதிகமாக டிஸ்ட்ரக்ஷன் ஆனதுனால, அடுத்து பிலிவேட்டிங்கிறதுனால அதிகமாகுது. அதனால் அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாக இருக்குது. ஓகே, ஹீமோலிசிஸ் ஏற்படுதுன்னு சொல்லிட்டோம். ரெண்டு டைப் ஆஃப் ஹீமோலிசிஸ் இருக்குது. இன்ட்ரின்சிக் ஹீமோலிசிஸ் ஒன்று, எக்ஸ்ட்ரின்சிக் ஹீமோலிசிஸ் ஒன்று. இன்ட்ரின்சிக் ஹீமோலிசிஸ்னால் அதாவது ஆர்பிசி செல்லு இருக்க பிரச்சனை. சிக்கிள் செல் அனீமியா, G6PD டெஃபிஷியன்சி, தலசீமியா, ஹெரிடிட்ரி ஸ்பிரோசைட்ஸ், இது எல்லாமே ஆர்பிசி செல்லில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் இது வந்து இன்ட்ரின்சிக் ஹீமோலிசிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஸ்ட்ரின்சிக் ஹீமோலிசிஸ்னால் இது எதுவுமே அனிமியாவே இல்லைன்னால இல்லை, இது வந்து செகண்டரி காஸ். அதனால தான் இது எக்ஸ்ட்ரின்சிக் ஹீமோலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் ஏற்படுறப்ப எல்லா இடத்துலையும் பிளட்டு கட்டாக போகுன்றதுனால நம்ம பிளட் எல்லாமே நேராக வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரின்சிக் ஹீமோலிசிஸ் நடக்குது. அடுத்து ஹீமோலிட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன், பிறந்த குழந்தை. இது வந்து இம்யூன் மீடியேட்டட்ன்றோம். ஏன்னா குழந்தை வந்து வயிற்றில் இந்த ஃபீட்டஸாக க்ரோ ஆன பேபி வந்து அவுட்டர் என்விரான்மெண்ட்டில் ரியாக்ட் பண்ணுறப்ப ஹீமோலிசிஸ் ஏற்படுது. ஹீமோலிட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ கேள்விப்பட்ட போல் பேத்தாலஜிக் ஜாண்டிஸு, ஃபிசியாலஜிக் ஜாண்டிஸு இதெல்லாமே பார்ப்போம், பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். அடுத்து மகானா ஒன்றும் இல்லை, மகா சிமெண்ட் இல்லை, மைக்ரோ ஆன்ஜியோபத்திக் ஹீமோலிட்டிக் அனீமியா. இது வந்து மெக்கானிக்கல் டேமேஜ். உங்கள் பேர்லேயே இருக்கு, எனக்கு பேசுறதில்ல. மைக்ரோனா என்ன, சின்னது, ஆன்ஜியோனா வெசல், பார்த்திங்கன்னா அது ஒரு டிசீஸு. அதனால் ஹீமோலிட்டிக் அனீமியா ஏற்படுது. சிம்பிள். மைக்ரோ ஆன்ஜியோபத்திக் ஸ்மால் வெசல்ஸு டேமேஜ், அது ஏதோ டிசீஸ் கண்டிஷனால் டேமேஜ் ஆகுது, அதனால் ஹீமோலிட்டிக் அனீமியா வருது. இதை பற்றி நான் இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போடுறேன், குழப்பியத்துக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, பிளட் பிக்சரில் என்ன இருக்கும் பார்த்தலாமா? ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஏன்னா அன்மியாக இருந்துச்சுனாலே ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அடுத்து ரெட்டிகுலோசைட் கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஏன் ரெட்டிகுலோசைட்னால் என்னன்னு சொல்கிறேன். அதாவது இப்போ ஆர்பிசி டெட்டு இறந்து போயிட்டே இருக்குது. ஆர்பிசி இறந்து போக புது ஆர்பிசி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். புது ஆர்பிசி ஃபார்ம் ஆகிறப்ப அது இம்மெச்சூராக ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்பிசி தான் ரெட்டிகுலோசைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரெட்டிகுலோசைட் கவுண்ட்டு அதிகமாக இருக்கும். இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இறந்து போன ஆர்பிசிக்கு புது ஆர்பிசி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் உடம்பு. இப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரெட்டிகுலோசைட் கவுண்ட்டுன்றோம். அடுத்து எல்டிஹெச், அதாவது எல்டிஹெச் வந்து நார்மலாகவே அந்த ஹீமோலிட்டிக் அனீமியாவில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த எல்டிஹெச் என்ன பண்ணும், இது எனக்கு குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா குளுக்கோஸ் எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ அதை அதிகப்படுத்த ட்ரை பண்ணோம். அப்போ தான் தெரியும் அனிமியாவில் ஹீமோக்ளோபினும் இல்லை, ஆக்சிஜனும் இல்லை, ஆர்பிசி செல்ஸும் இல்லை. அப்படின்னா இது வந்து எல்டிஹெச் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து ஹேப்டோக்ளோபின் இப்போ கேட்டோம்னா ஹீமோக்ளோபின் ஸ்கேமேஞ்சர்னு சொல்லுவோம். இதோட லெவல் ஏன் கம்மியாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இப்போ காட்டை வந்து சிங்கம் மிருகம் ஏதாச்சும் வேட்டையாடி சாப்பிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு மிச்சர் மீதியை தின்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குமே, வல்ச்சரு, இதெல்லாம் ஸ்கேமஞ்சர்ஸ்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், மிச்சம் இருக்கிற இது வந்து காட்டு பண்ணி இதெல்லாம் வந்து சாப்பிட்றோம். அது வந்து கிளியர் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து மற்ற செல்லை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஹீமோக்ளோபின் இல்லாத ஃப்ரீ ஹீமோக்ளோபினாக இருக்கிறப்ப அது வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹேப்டோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது. ஹேப்டோக்ளோபின் லெவல் இருந்தால் தான், கொஞ்சம் நார்மலாக இருந்தால் தான் ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும்னு வச்சுக்கோங்க. அடுத்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். நம்ம சொல்லிட்டோம் அனிமியாக தான் இருக்குன்ட்டு. அனிமியாவாக இருந்தால் என்ன சிம்டம் இருக்கும்? ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், வேறு ஃபட்டிக். இது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் எதனால் இருக்குது கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அனிமியா இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகுதுன்னா அனிமியா இருக்குன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். இன்னொன்று செல் இல்லை, அது கேரியிங் கெப்பாசிட்டி ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்குது. ஸோ நிறையா சுவாசத்தை எடுக்க ட்ரை பண்ணுவோம் உடம்பு. அதனால் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது. கேஸ் நான் தப்பாக ஏதாவது சொன்னேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். இன்னும் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபட்டிக். இது ரெண்டுமே அனீமியா சிம்டம்ஸ். ஓகேவா? அடுத்து ஆர்பிசியோட சுடுகாடு எங்கன்னு சொல்லியிருக்கோம், ஸ்பின். ஸோ ஆர்பிசி அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா ஸ்பின் பெருசாகுமா? ஸோ ஸ்பினோமெகலி. ஓகே, உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், யூரின்லேயும் ஸ்டூல்லையும் என்ன கலர் இருக்கும்? ஏன்னா நம்ம மஞ்சள் காமாலன்னு சொல்கிறோம், ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம். யூரினும் ஸ்டூலும் என்ன கலர் இருக்குன்னு பார்ப்போம்.
யூரின் ஸ்டூலையும் நார்மலாக தான் இருக்கும். இதில் ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸில். ஏன்னா லிவர் அன்கான்ஜுகேட்டட் லிவர் வந்து கான்ஜுகேட்டாக மாறுறதுல லிவரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் த லிவர் கான்ஜுகேஷன். அப்போ லிவர் வந்து கான்ஜுகேட்டாக மாத்திர பிரச்சனை இல்லை, அதனால் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் இல்லை. அதாவது யூரினும் அது லிவர் கான்ஜுகேஷனில் ஹெப்பாட்டிக் இது அடுத்த டைப்பு. அடுத்து கட் பாத்வே, கிட்னி பாத்வே. அதாவது ஜிஐ ட்ராக்ட்லேயும் கிட்னி, அதாவது இப்போ பைல் சால்ட்டு அன்கான்ஜுகேட் லிவர் வந்து பைலில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த பைல் வந்து நம்ம ஜிஐ ட்ராக்ட் வரும். ஜிஐ ட்ராக்ட் வந்து நம்ம இது பிரித்து விடும். அதாவது இந்த கலர் கொடுக்குது இல்லையா யூரினுக்கு ஸ்டூலுக்கும் இந்த பிலிருபின்னு, அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஏன்னா அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அந்த ஒரு வழியில் தடசமும் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக பைல் கரெக்டாக வந்து சேரும். ஸோ இது வந்து கட் பாத்வேன்னு சொல்கிறோம். அடுத்து கிட்னி பாத்வே. கிட்னி பாத்வேனா திரும்பி நம்ம கட்லேருந்து சாப்பிட்ட செரிமான உணவு வந்து திரும்பி சைக்கிள் ஆகி திரும்பி கிட்னிக்கே வந்து யூரோப்லின்னா யூரினில் வரப்போ அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அதாவது யூரின் வர்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது ஒன்றும் இல்லை பாய்ஸ், ஸ்டெர்கோபிலினும் யூரோபிலினும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. யூரினும் ஸ்டூலும் நார்மலாக தான் இருக்கும். இதில் ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸில் உங்களுக்கு ஒரு மெயின் பிக்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்மாலாக தான் இருக்கும். அப்புறம் இது நான் ஃபஸ்ட்டு அந்த இயற்பை தான் காமிக்கணும்னு நினச்சேன். ஆர்பிசி டை வித்தின் 120 days ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். Okay guys, this is a short review of pre-hepatic jaundice.